இன்றைக்கும் கிருபையாய் எங்களை கூட்டி சேர்த்தபடியால் நன்றி ஆண்டவரே. அந்த காலை வேளையில் இந்த 2ஆம் தேதி 9ஆம் மாதம் சந்நிதியில் நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இன்றைக்கும் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கும் எங்களை பலப்படுத்தும் வார்த்தையினாலே எங்களை நீர் நடத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. என்னுடைய வார்த்தையின்படி எங்களோடு இடைப்படும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைய தியானம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம். பவுல் அப்போஸ்தலன் தான் நிறுவின இந்த திருச்சபைக்கு நிறைய ஆலோசனைகளை அவர் கொடுத்து கொண்டே வருகிறார். அவர் இந்த சபையினுடைய அப்போஸ்தலனாக இருக்கிறார், இந்த சபையினுடைய நிறுவனராக இருக்கிறார். நிறைய காரியங்களை இந்த திருச்சபைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். கிரேக்க இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு பட்டணம், ரோமன் சிட்டி, ஆமாம், ஃபினான்ஷியல் ஹப்பு அப்படின்னு சொல்லலாம். பணம் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்திலே லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கிற இந்த பட்டணத்திலே 1000 பேர் மேலே அட்டன் பண்ணக்கூடிய ஒரு திருச்சபையை பவுல் அப்போஸ்தலன் நிறுவியிருக்கிறார். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, உள்ளேயே பிரிவினைகள் இருந்தது, அதை அட்ரஸ் பண்ணார். அன்பு இல்லாமல் இருந்தாங்க, அதை இன்றைக்கி அட்ரஸ் பண்ண போகிறார். ஆவிக்குரிய வரங்களை பற்றின பெருமையோடு இருந்தார்கள், அதை இன்றைக்கி அட்ரஸ் பண்ண போகிறார். வரங்களை பற்றி சொல்லித்தரப்போகிறார், தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்ல போகிறார், ஜெபத்தை பற்றி பேச போகிறார். சிலை வழிபாடுகள் இருந்தது, அதை எதிர்த்தார், அது இருக்கக்கூடாது என்று சொன்னார். இம்மோரலிட்டி இருந்தது, ஒழுங்கான கணவன் மனைவி உறவு இல்லாதபடி பாவ உறவுகள் இருந்ததை கண்டித்தார். இன்றைக்கு இன்னும் கூட ஆழமாக சென்று ஆவிக்குரிய ரீதியாய் தன் சபையை நடத்துகிறார். இந்த 1 கொரிந்தியர் நம்ம ஃபுல்லாகவே படிக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்குது, நமக்காகவே பேசுகிறது போல இருக்கிறது. இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் நம்மோடு கூட பேசுவதாக நாம் நினைத்து இந்த 14ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் போவோம். திருச்சபையை கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துக்கு நான் ஒரே ஒரு தலைப்பு கொடுப்பேன், த கிஃப்ட்ஸ், வரங்கள் என்கிற தலைப்பிலே நான் பேச போகிறேன். த கிஃப்ட்ஸ், வரங்கள். வரங்களிலே அந்நிய பாஷையை ஒரு வரம் என்று பேச போகிறார். தீர்க்க தரிசனத்தை வரமாக பேச போகிறார். ஆவிக்குரிய ரீதியாய் செய்கிற ஆராதனையை பற்றி இன்றைக்கு பேச போகிறார். ஆக 14ஆம் அதிகாரத்தை நாம் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். 1லிருந்து 19 வரைக்கும் ஆவிக்குரிய வரங்களாகிய அந்நிய பாஷையும் தீர்க்க தரிசனமும் என்பதாக பேசி 20ஆம் வசனத்து 40ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தருக்கு செய்கிற உண்மையான ஆராதனை என்பதை பற்றி பேச போகிறேன். ஆக கிஃப்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது there are principles that has to be utilized. ஆமாம், ஒரு கொள்கை இருக்கும், இப்படி தான் உபயோகப்படுத்தணும், இந்த பொருளை இப்படி தான் உபயோகப்படுத்தணும், இந்த வரத்தை இப்படி தான் உபயோகப்படுத்தணும் என்றெல்லாம் இருக்கிறது. ஆக நாம் அதை கவனமாக உபயோகப்படுத்த வேண்டும். ஓகே, இன்றைக்கு அந்நிய பாஷையை பற்றியும் தீர்க்க தரிசனத்தை பற்றியும் பேச ரொம்ப ஃபேமஸான 2 விஷயங்கள், எனக்கு ரொம்ப பிடித்தமான 2 விஷயங்கள் இதில் இருக்குது. 1 கொரிந்தியர் 14:2, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அது வந்து 4ஆம் வசனம். 2ஆம் வசனம், அந்நிய பாஷையை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். ஆக அந்நிய பாஷையை பேசும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேவன் கையில் ரகசியத்தை பேசுகிறீங்க. அதனால் அந்நிய பாஷையை விட்டுறாதீங்க, நீங்கள் பேசுங்க. அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுவது அது ஒரு கிஃப்ட்டு. அது வந்து நம்ம பப்ளிக்கில் பேசும்பொழுது தான் அதுக்கு வியாக்கியானம் பண்ணணும். யாரோ ஒரு 4 பேர் முன்னாடி நின்று நீங்கள் அந்நிய பாஷையை பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு நீங்கள் அதுக்குனுடைய அர்த்தத்தை சொல்லணும். ஆனால் தனிமையில் கர்த்தரோடு கூட அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் தேவனிடத்தில் ரகசியம் பேசுறது மட்டும் இல்லை, பக்தி விருத்தி ஆகிடுறீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் ஒருத்தர் இருக்கார், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நான் அந்நிய பாஷை பேசுவேன் அப்படின்னு ஸ்டேஜில் வந்து பேசலை, ப்ரேயர் ரூமில் போய் பேசுவார். அப்போ என்ன பாஸ்டர் பண்ணீங்க? நான் ஆண்டவரோட ரகசியங்களை பேசினேன். அவ்வளோ நேரம் பேச என்ன காரணம்? இவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணுறதுனால அவ்வளோ நேரம் ஆண்டவரோட ப்ரே பண்ணுவதற்காக இருந்தது. ஹல்லேலூயா. ஆக அந்நிய பாஷை பேசும்போது பக்தி விருத்தி உண்டாகும். நேற்று இருந்ததை இன்றைக்கி நீங்கள் பக்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலே, பக்தி முக்தி அடைய வேண்டும் என்றால் கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரே வழி தான் இருக்குது. அது என்னதுங்க? அந்நிய பாஷை.
இரண்டாவதாக தேவன் கையிலேருந்து ரகசியங்களை பெற்றுக்கணும். நீங்கள் ஆண்டவர் கையில் ரகசியமாக சில விஷயத்தை தெரியப்படுத்தணும். இது சாத்தானுக்கு தெரியவே கூடாது, உங்களுடைய எதிரிகளுக்கு தெரியவே கூடாது என்றால் நீங்கள் அந்நிய பாஷை தான் பேச வேண்டும் என்பதை இன்றைக்கு பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லி தரப்போகிறார். ஆனால் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே அவர் அன்பை பற்றி பேசுவார். ஆமென். அன்பு தான் பிரதானம், அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் என்பதை பற்றி பேச போகிறார். இன்றைக்கி 14th சாப்டர்லேயும் அன்பை லைட்டாக டச் பண்ண போகிறார். அன்பை நாடுங்கள், ஃபாலோ ஆஃப்டர் சேரிட்டி. இதனுடைய தமிழாக்கம் சேரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்குது. சேரிட்டினா தான தர்மம். ஆனால் பைபிளோட கரெக்டான அர்த்தம் பார்த்தோம்னா மற்றவர்கள் மீது அன்பாக இருங்க, லவ். நம்ம தான தர்மம் பண்ணுறோமோ இல்லையோ, தான தர்மம் பண்ணுற அளவுக்கு நம்ம கையில் பணம் வசதி இருக்குதோ இல்லையோ, அன்பு செலுத்துவதற்கு நல்ல வசதி இருக்கிறது. உடம்பு சரியில்லாதவர்களுக்கு அன்பு செலுத்துறதுக்கு வசதி இருக்குது. இன்றைக்கி ஒரு டீம் புறப்பட்டு போகிறார்கள், உடல்நிலை சரியில்லாதவர்களை பார்த்து ஜெபிக்கும்படியாக. நம்ம விசுவாசிக்கிறோம், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று என்னன்னா, நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். ஆமேன். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள்னா சொல்கிறார். பரலோகத்துக்குள்ளே இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி சேர்த்துக்கிட்டவங்க, அப்படி பார்த்தவங்களை தான் பரலோகத்துக்கு இன்விடேஷன் கொடுக்குறார். ஆக திருச்சபை தன்னுடைய கையை நன்றாய் விரிவாய் நீட்டி உடல் நிலை பாதிக்கப்பட்டவர்களை விசிட் பண்ண வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். The church has to love people. The church has to do charity. The church has to be good to people. சபை என்பது மக்களுக்கு நல்லதை, நன்மையானவைகளை, நல்ல காரியங்களை கட்டாயமாக சபை செய்ய வேண்டும். The church has to be good. சபை நன்மையை செய்ய வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொன்னார், கொரிந்து சபையை நீ அன்பை நாட வேண்டும். யூ ஷுட் ஃபாலோ ஆஃப்டர் சேரிட்டி. உன்னுடைய ஒவ்வொரு திட்டத்திலும் மற்றவர்களுக்கு நன்மை இருக்க வேண்டும். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் மூலமாக தேசங்கள், ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. The world, the people will be blessed through you. ஹல்லேலூயா. உன் மூலமாக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். உன் மூலமாக மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றால் நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். இது யாரை பார்த்து சொன்னது? ஆபிரகாமே, நீதான் உன் மூலமாக the people will be blessed by you. இது நம்ம பார்த்தோம்னா 12ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாம் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. இன்ட்ரடியூஸ் ஆகும்போதே அவரை பற்றி வந்துருச்சு. ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன். அந்த வசனத்தை எடுத்துக்கலாமா? 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12 எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 12 பாருங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். 3ஆம் வசனம் படிக்கிறேன். அந்த லாஸ்ட் பாட்டு படிக்கலாமா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். திருச்சபையே, இன்னைக்கு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் திருச்சபைக்குள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இன்னைக்கு உலகத்தில் ஆசீர்வாதம்னு ஒன்று வந்துச்சுன்னா அது ஆபிரகாம் மூலமாகத்தான் வரும் தேவன் சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஆபிரகாம் வழியில் பிறந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அனைத்து ஆசீர்வாதமும் உங்களுக்கும் எனக்கும் வருது. ஏன் ப்ரே பண்ண சொல்கிறோம்? நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா ஜீசஸ் உங்களுக்கு கடனாக காசு தரமாட்டார், ஆசீர்வாதமாக காசு தருவார். கடனாக வேலை தரமாட்டார், ஆசீர்வாதமாக வேலை தருவார். கடனாக ஒரு பொருள் தரமாட்டார், ஆசீர்வாதமாய் உங்களுக்கு தருவார். அன்பை நாடுங்கள். ஆமென். ஃபாலோ ஆஃப்டர் சேரிட்டி என்று பேசுகிற அப்போஸ்தலன், ஞான வரங்களை நாடுங்கள். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் நாட வேண்டும் என்று தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள், ஆசைப்படுங்க. தலைமையில் கை வச்சு சொல்லாமா? ஆண்டவரே, எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை நான் ஆசைப்படுறேன், தீர்க்க தரிசன வரம் எனக்கு வேண்டும், நீங்கள் தாங்க, உண்மை விசுவாசிக்கிறோம். ஆமென். கவனிங்க, அந்நிய பாஷை பேசினா நீங்கள் பக்தி விருத்தி அடைவீங்க. தீர்க்க தரிசனம் பேசுனீங்கன்னா மற்றவங்க பக்தி விருத்தி அடைவாங்க. திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா நீங்கள் பக்தி விருத்தி அடைவீங்க. நீங்கள் தீர்க்க தரிசனம் பேசுனீங்கன்னா இதை கேட்குற மற்றவங்க பக்தி விருத்தி அடைவாங்க. ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். எங்கள் அப்பா அங்கே உட்காந்துருந்தார். நாங்கள்லாம் ஃபேமிலியாக உட்காந்துருந்தோம். மிகவும் நொறுக்கப்பட்ட ஒரு நிலையில் அப்போ தான் சபை ஆரம்பித்த ஒரு காலம். ஆமாம், 1000 பேர் மக்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த செய்தி கொடுத்த தீர்க்கதரிசி மேடையில் ஏறி நின்று, அதோ அமர்ந்து இருக்கிறீங்களா அந்த ஐயா, நீங்கள் கொஞ்சம் ஏஞ்சிங்க அப்படின்னார். யாருன்னு பார்த்தா லாஸ்ட்டாக எங்கள் அப்பா. கொஞ்சம் மேடைக்கு வாங்க அப்படின்னார். மேடை கூப்பிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தார்.
உரைச்சி சொன்னார், கர்த்தர் உங்கள் ஊழியத்தை கட்டுறாரு அப்படின்னு. ஆச்சரியப்பட்டோம் நாங்கள். இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் வந்து காஃபி குடிக்க போகிறேன் அப்படின்னா, கூட்டம் முடிஞ்ச பிறகு அவ்வளோ பேர் மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு போனார். இன்றைக்கு வரைக்கும் எங்களால் மறக்க முடியாது. அந்த ஊழியக்காரன் செய்த அந்த ஒரு தீர்க்க தரிசன செயல், அவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனம் எங்களை ஒவ்வொருவரையும் எக்ஸலண்ட்டாக நிறுத்தக்கூடிய கிருபை தந்தது. நாங்கள் பக்தி விருத்தியோடு கூட இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு பக்தி விருத்தி கொடுக்கும். ஆனால் அந்நிய பாஷை யாருக்கு கொடுக்கும்? நமக்கு கொடுக்கும். ஓகே, இப்போ அந்நிய பாஷை பேசுகிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்நிய பாஷை பேசுகிறா நம்ம யார் கூட பேசுகிறோம்? என்ன பேசுகிறீங்க? ரகசியம் பேசுகிறீங்க. எத்தனை பேருக்கு ரகசியம் பேசுறது பிடிக்கும்? ஆமாம், யாருக்கும் சொல்லாதது உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அது ஆண்டவர் கையில் சொல்லணும். அப்போ ஆண்டவர் சொல்வார், யாருக்கும் சொல்லாதது நான் உனக்கு சொல்லுகிறேன்னு ஆண்டவர் சொல்வார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தி உண்டாக செய்கிறான். அதனால தான் நீங்கள் ப்ராஃபஸி வேணும். ப்ராஃபஸி வந்து ஆத்துமாக்களை தொடுகிற ஒரு விஷயம், புதிய ஆத்துமாக்களை தொடுகிற ஒரு விஷயம். ஒரு வீட்டுக்கு ப்ரே பண்ணும்போதே போனோம், ஆண்டவரே நான் அந்த வீட்டுக்கு என்னப்பா சொல்லணும்? கண்டிப்பாக நீங்கள் வாய் திறந்து பேசும்போது தீர்க்க தரிசனம் உரைக்கும், மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தீர்க்க தரிசனம் மக்களுக்கு பக்தி விருத்தி மாத்திரமல்ல, ஆறுதல். Prophecy brings edification, exhortation and comfort. பக்தி விருத்தியும் அடைகிறான், ஆறுதலும் அடைகிறான். ஹல்லேலூயா. ஆமென். பக்தி விருத்தியும் அடைகிறான், புத்தியும் அடைகிறான், ஆறுதலும் அடைகிறான். எது? தீர்க்க தரிசனம். எத்தனை பேருக்கு இந்த வரம் வேணும்? விரும்புங்கன்னு கேட்டார, விரும்பி கேளுங்க. ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு தீர்க்க தரிசனம் வரத்தை தாங்க, எனக்கு கண் முன்னாடி நீங்கள் இதை காட்டுங்க, என் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் காட்டுங்க, என்ன நடக்குதுன்னு காட்டுங்க, எனக்கு தீர்க்க தரிசன வரத்தை காட்டுங்க, உம்மை விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ரெண்டு பற்றி தான் நீங்கள் மேஜர் பிளே. நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும் மகனே, நீ அந்நிய பாஷையை பேசணும். அந்நிய பாஷை பேசுனீங்கன்னா தேவனோட ரகசியத்தை பேசுகிறீங்க, தீர்க்க தரிசனம் பேசுனீங்கன்னா சபையில் ஜனங்க பக்தி விருத்தி அடைவார்கள். ஆனவே பக்தி விருத்தி தனக்கு வேணும்னா என்ன பண்ணோம்? திரும்பி அந்நிய பாஷை. பக்தி விருத்தி மற்றவங்களுக்கு வேணும்னா தீர்க்க தரிசனம். வெரி குட், வெரி குட், வெரி குட். 4th verseல சொல்லியிருப்பார், அந்நிய தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்று பேசுகிறான். அல்லேலூயா. இப்போ பப்ளிக்கில் நீங்கள் வந்துட்டீங்க, பப்ளிக்கில் ரீகாதா லபா ஷாதா ரபா காதா ரபா லபா ரபா தீராபா அப்படி நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது சுற்றி இருக்கிற ஜனங்க உங்களை பார்ப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாம் அந்நிய பாஷை பேசுவோன்னு. ஆனால் புதுசாக அம்மா வந்திருக்கு, என்ன மொழி பேசுகிறீங்க, இதில் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கர்த்தருடைய ஆவினால ஏவி நீங்கள் என்ன பேசுனீங்களோ அந்த அர்த்தத்தை சொல்லணும். அல்லேலூயா. அந்த அர்த்தத்தை கேட்கும்போது அவங்க அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் பேசுவார். பப்ளிக்கில் பேசினா இல்லையா, நீங்கள் தனியாக பேசிங்க, எந்த கன்ஃபியூஷனும் உண்டாக கூடாது. ஆமென். 5th verseல சொல்ல போகிறார், அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன், ஆனாலும் அந்நிய பாஷை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அர்த்தத்தை சொல்லாவிட்டால். என்ன பேசுனீங்க நீங்கள்? மைக் எடுத்து அந்நிய பாஷை பேசுனீங்களே, என்ன பேசுனீங்க அப்படின்னு சபையில் உள்ள மக்கள் கேட்கும்போது என்ன சொல்லணுமா? அர்த்தத்தை சொல்ல வேண்டும். ஆக உங்களுக்கு அர்த்தம் சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் இன்னும் உங்களை பலப்படுத்தலைன்னா என்ன பண்ணாதீங்க, அந்நிய பாஷை பேசாதீங்க, மாறா என்ன பண்ணுங்க, தீர்க்க தரிசனம் உரைங்க. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் எழுதியிருக்கார். ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்ன பண்ணுவாராம், எல்லா கூட்டத்துக்கும் போய் உட்காந்துருப்பார். யாருன்னா அந்நிய பாஷை பேசினாங்கன்னா அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டார். முடிஞ்ச பிறகு அவங்ககிட்ட போய் நீங்கள் என்ன பேசுனீங்க எனக்கு புரிய வைங்கன்னு. பெரிய பிரச்சனை. இவரை பார்த்தாலே ஜனங்க டென்ஷன், பாஸ்டருங்களாம் டென்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டாண்டா ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்னத்தை பேசுகிறாரு, அந்நிய பாஷை பேசுனா நீங்கள் என்ன பேசுனீங்க எனக்கு இப்போ பார்த்து அர்த்தம் சொல்லுங்கள். அவரை பெரிய பாஸ்டர்லாம் எதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் பெரிய பாஸ்டருங்களை எதுக்கு ஆரம்பித்தார். ஐயோயோ இது என்னது, நம்ம சர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ண போனால் என்ன ஆகிட்டோம், நம்ம வில்லன் ஆகிட்டோமேனு பல நேரத்தில் ஐயா டென்ஷனாக இருந்ததை அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். and I was against them and they were against me. எனக்கு அவங்கள நான் எதிர்த்து அவங்க என்ன எதிர்த்தாங்க. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் உங்களுக்கு இது கூட தெரியாதா, சபையில் அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆமாங்க பேசுவாங்க, அர்த்தத்தை சொல்லுங்கள். இல்லைப்பா அர்த்தம்லாம் இல்லை, அப்போ நான் பேசாதீங்க. குழப்பி விட்டார் சபையை. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணுறதே ஒரு வரம், பேசுகிறவருக்கு அந்த வரம் இல்லை. ஆமென். அந்நிய பாஷை பக்தி விருத்தி உண்டாக தான் பேசணும். அவர் பப்ளிக்கில் பேசக்கூடாதுன்னு ஐயா நீங்கள் அந்நிய பாஷை பேசுங்க, உங்கள் கூட இருக்கிற டீமில் யாருன்னா ஒருத்தர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம், அப்படி இல்லையா நீங்கள் தனியாக பேசுங்க. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சா? ஆமாம். அந்நிய பாஷை பேசும்போது நம்ம ப்ரே பண்ண வேண்டியது, ஆண்டவரே எனக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணுற
வரத்தை தாங்க. நிறைய அந்நிய பாஷையில் நிறைய குழப்பமான தாட்ஸ்லாம் இருக்குங்க. இது ரொம்ப ஆண்டவருடைய சப்ஜெக்ட்ன்றதுனால நம்ம உள்ளே போக வேண்டாம். ஒருத்தர் என்ன பண்ணார், அந்நிய பாஷை பேசுகிறவங்கள பேச விட்டுட்டு ஒருத்தரை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னார். அவர் ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணார். இதே அந்நிய பாஷையை மட்டும் எடுத்துகிட்டு போய் வேறு ஊரில் இன்னொருத்தர் கையில் கொடுத்தாரு. அவர் வேறு டிரான்ஸ்லேட் பண்ணார். எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுத்தாரு. அவர் வேறு டிரான்ஸ்லேட் பண்ணார். பாருங்கள், உங்கள் அந்நிய பாஷை சரியில்லை அப்படின்னாரு. நான் அவரை கையெடுத்து கும்பிட்டேன்ப்பா, இந்த ரிசர்ச்சில் நீ பண்ணாத. அந்நிய பாஷை அவன் தன் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். யாரோட பேசுகிறான்? ஆண்டவரோட ரகசியங்களை பேசுகிறான். இதில் வந்து இறங்கி நின்று அவங்கவுங்க தாய்மொழியை குறை சொல்கிற மாதிரி சொல்லாதப்பா. அவங்கவுங்களுடைய தாய்மொழி அந்நிய பாஷை. நீங்கள் உங்கள் ஆண்டவர் கூட பேசுகிற தந்தை மொழி தான் அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. தாய்மொழி வந்து நம்ம கூட பேசுகிறதுக்கு 1 கோடி பேர் 3 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் அந்நிய பாஷை என்கிற தந்தை மொழி பேச நீங்கள் மட்டும்தான் கர்த்தரோடு கூட பேசுகிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். புரிஞ்சுக்கங்க, நீங்கள் அந்த மொழி பேசுவதனால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? நம்ம மத சர்ச்சுக்கு போயிட்டோன்னு வைங்களேன், அவங்க கயம்பையான்னு டீமாக பேசினுப்பாங்க. நாங்கள் உட்காந்து அப்படி பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து அவங்க ரூல் போட்டுவாங்க, பாஸ்டர் போவாஸ்லாம் வந்துக்கிறார், அவருக்கு நம்ம மொழி புரியாதுல, இனிமேல் இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படின்வாங்க. அப்புறம் இங்கிலீஷ் பேசிகிட்டே இருப்பாங்க. நமக்கு புரிஞ்சுருக்கும். டக்குன்னு அவங்க மொழி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க மொழி பேசுகிறப்பெல்லாம் எனக்கு பிரயோஜனமே இல்லை. அதுபோல் தான் நீங்கள் உங்கள் ஆண்டவர்களை ரகசியம் பேசினுக்கும் போது எனக்கு என்ன பிரயோஜனம்? அதை தனியாக பேசிக்கங்க. என்கிட்ட வரும்போது ஒன்று தீர்க்க தரிசனம் பேசுங்க, இல்லைனா அந்நிய பாஷை சொல்லிவிட்டு அதை வியாக்கியானம் பண்ணுங்க. ஆமென். இப்போ கூட உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ப்ரே பண்ண நம்ம டீம் போயிருக்குது. அவங்க என்ன பண்ணோம், ரீதா லாபா ஷாதா லா காதா ராபா தா லாபா ராபா காதா ராபா அப்படியே அன்னை பாஷை பேசிட்டு, மகளே கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சுகம் கொடுக்கிறார். ஓ ரீதா லாபா ஷாதா லா காதா ராபா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி தான் நீங்கள் பேசி டிரான்ஸ்லேட் பண்ணணும். அந்த அந்நிய பாஷை மட்டும் பார்க்குறவங்களுக்கு பைத்தியம் போல தோன்றும். ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் இந்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நானே சாட்சியாக நிற்கிறேன். எங்கள் அம்மா நிறைய அந்நிய பாஷை பேசுவாங்க, வியாக்கியானமும் சொல்லுவாங்க. நான் ஒரு வாரமாக உட்காந்து சிரிச்சுன்னு அம்மா பாடுறா அப்படி பண்ணுறாங்கன்னு. ஆனால் எங்கள் அம்மா எங்கெல்லாம் ப்ரே பண்ணியிருக்காங்களோ நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்நிய பாஷையை குறை கூறுற அளவுக்கு பெரிய ஞானி ஒன்றும் கிடையாது. அந்நிய பாஷையை பார்த்து ஒருத்தன் பைத்தியம் நான்னா அதை விட பெரிய பைத்தியமாக கூட நான் மாறுவேன். ஏன்னா அந்நிய பாஷை தான் எனக்கு பக்தி விருத்தி கொடுக்கிறது. கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்களா? இந்த அறிவை வச்சுக்கிட்டு கர்த்தருடைய ஞானத்தோடு நாம் போராடக்கூடாது. அவருடைய ஞானம் தான் இந்த அறிவை படைத்திருக்கிறது. இந்த அறிவு ஒரு நாள் மக்கி போகும். அவர் ஞானம் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆமென். புரிஞ்சுக்கங்க, அந்நிய பாஷை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படாது. யாருக்கு பிரயோஜனப்படும்? நமக்கு. தீர்க்க தரிசனம் யாருக்கு பிரயோஜனப்படும்? மற்றவர்களுக்கு. ஹல்லேலூயா. இந்த வாரம் சண்டே சர்வீஸ் நான் எசேக்கியேல் 37:10 எசேக்கியேல் தீர்க்கதரிசி நின்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். உலர்ந்த எலும்புகளுக்கு பிரயோஜனப்பட்டுச்சா இல்லையா? பிரயோஜனப்பட்டுச்சு. ஸோ ஸ்பீக் த ப்ராஃபஸி, ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். அந்த ப்ராஃபஸியில் ஒரு வேர்டையும் தெளிவாக சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக உரைத்தேன். அப்போ ப்ராஃபஸி சொல்லும்போது கண்டது பேசக்கூடாது. உன் பாக்கெட்டில் 10,000 ரூபாவை காண்கிறேன், உன் வீட்டில் ஒரு காரை பார்க்கிறேன், எனக்கு தெரில, அதை பற்றி எனக்கு அதை பற்றி தெரில. ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தர் உன்னை வாளாய் அல்ல தலையாக்குகிறதை பார்க்கிறேன், நீ இழந்ததை கர்த்தர் திரும்பி தருகிறதை பார்க்கிறேன் அப்படின்ட்டு சொல்லலாம். the base should be the word of God. புரிஞ்சுங்க, பேஸ்மெண்ட் எதுவாக இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையா இருக்கணும். நாமே, என் மகளே நீ துக்கப்பட்டு கலங்குகிறாய், கர்த்தர் உன் ஆயுசு நாட்களை பெருகும்படி செய்கிறார். அடுத்த வருஷம் பர்த்டே நீ செலிப்ரேட் பண்ணதை நான் பார்க்கிறேன். அப்படிதான் கொண்டு போகணுமா தவிர we cannot close our eyes and say everything without the word of God. ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் கூட தீர்க்க தரிசனமாய் அவர் வார்த்தையை உரைக்கும் போது தான் உயிரடையும். ஆமென். எஸ், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதைத்தான் அவர் சொல்லுகிறார். தெளிவான பேச்சை நாம் பேச வேண்டும் என்பதை தான் 9th verse பேசுகிறார். நிறைய பேர் நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாசிக்கிறாங்க, அது சுதி சேரலைன்னா எப்படி இருக்கும்? அண்ணா சொல்லும் போது சொன்னார், ஃப்ளூட் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்து ஊதும்போது ஒரு சவுண்டும் ஒரு மெலடியும் கொடுக்காது, ஏதோ கொடுக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து கீபோர்ட் பிளேயர் கூட அவர் நீயும் வாசி நானும் வாசிச்சானு ஆகிடும், அந்த ஃப்ளூட் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்வாங்க. அதே அவர் நல்லா கை தேர்ந்து அது ஒரு ஞானமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தெளிவான ஒரு இசையை கொண்டு வந்தார்னா அந்த ஃப்ளூட் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் வரங்கள். யூ ஷுட் பி வெரி கிளியர். நீங்கள் தெளிவாய் பேச வேண்டும். எதற்கு அந்நிய பாஷை? தெளிவுபடுத்த முடியாக. எதற்கு தீர்க்க தரிசனம்?
தெளிவுபடுத்தும்படியாக. இல்லை என்றால் ஆகாயத்தில் பேசுகிறவர்களைப் போல் இருப்போம். ஜனங்க ஒரு சைடு பார்த்து நிற்பாங்க, தூங்கி நிற்பாங்க, நம்ம ஒன்று பேசிகிட்டு இருப்போம். கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், we should be careful, meaningful, it should be significant. அதில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், அது முக்கியமாய் பட வேண்டும். அந்த ஊழியக்கார் அன்றைக்கு எங்கள் அப்பாவை பார்த்து கர்த்தர் அவர் சொன்னது அந்த வார்த்தை எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் மனசில் இருக்குது. ஆமாம், நீ எழும்பி பிரகாசி, நீ எழுந்திரு மகனே, நீ எழும்பி பிரகாசி அப்படின்னாரு. எல்லாரும் நாங்கள் நீங்கள் தான் எழுந்துருங்க, உன்னை கர்த்தர் எழும்பி பிரகாசிக்கும்படி செய்கிறார். அந்த வார்த்தை என் மைண்டில் இப்போ வரைக்கும் இருக்குது. அன்னைக்கு சொல்லிட்டு போனார் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியும் அது என்ன, அது எங்கே அந்த ஒரு பக்தி விருத்தி இன்று வரை ஓடும்படி வைக்கிறது. ஆமென். எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டது, என் தங்கச்சி அந்த குழந்தைக்கு கட்டியெல்லாம் உயிர் போயிடும்ன்ற நிலைமையில் ஒரு வாரத்தில் போய்டும் டாக்டர் சொல்லும்போது, யார் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கிறது? ஹாஸ்பிட்டலில் டாக்டரால் கைவிடப்பட்ட பிள்ளையை வச்சிருக்கிற தாய் யார்? இயேசு இன்றைக்கு உன் பிள்ளையை சுகமாக்குகிறார். தீர்க்கதரிசனம். உங்களுக்கு புரியுதா? ஆமாம், மீதியெல்லாம் இல்லை. இயேசு இன்றைக்கு அந்த பிள்ளையை சுஸ்தமாக்குகிறார். இயேசு இன்றைக்கு உன் பிள்ளையை தொடுகிறார். யார் அந்த அம்மா? தூக்கிட்டு வா. முதல் முறை. அப்புறம் மெசேஜ் நடுவில் திரும்பி என்னை பரிசுத்தவான்கள் நிறுத்த சொல்லுகிறார். இந்த இடத்துல அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்திருக்கிற தாய் யார்? அந்த பிள்ளையை முன்பதாக தூக்கிட்டு வா. இயேசு உன் பிள்ளைக்கு சுகம் கொடுக்கிறார். ரெண்டாவது முறை யாரையோ சொல்றாங்க தான் நம்ம அம்மா நினைச்சிருந்தாங்க. மூணாவது முறை நீ தானே 5வது லைட்டு கம்பத்தில் 3வது உட்காந்துருக்கிற உன் பிள்ளையை தூக்கிட்டு வா. சோ அக்யூரேட். அம்மா எப்படி நடந்திருக்கும் அந்த காலகட்டத்தில்? ஒரு வசதி இல்லாத நேரத்தில் சும்மா டியூப் லைட்டுங்க. 1வது டியூப் லைட்டு, 2வது டியூப் லைட்டு, 3வது டியூப் லைட்டு, அதில் சில டியூப் லைட்டு அமுஞ்சு அணைந்து எரிகிற இந்த நேரத்தில் இதுதான் the prophecy should add value to people. நீங்கள் பேசுகிற வார்த்தை மற்றவருடைய வாழ்க்கையில் கனத்தை கூட்ட வேண்டும். மற்றவருடைய வார்த்தைக்கு அதிக நன்மையை கூட்டுகிறதாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். ஸோ ஆவிக்குரிய வரங்களை நாம் நாட வேண்டும். இந்த ஆவிக்குரிய வரங்கள் பக்தி விருத்தியை உண்டாக வேண்டும், அர்த்தம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அந்நிய பாஷை பேசும்போது யூ கேன் ப்ரே. அந்நிய பாஷையில் ப்ரேயர் பண்ணும்போது, விண்ணப்பம் பண்ணும்போது இட் வில் பி ஃப்ரூட்ஃபுல். அது உங்களுக்கு பிரயோஜனமாய் தரும். ஆனால் மற்றவர்களுக்கு முன்பதாக பேசும்போது அது அவங்களுக்கு புரியாததுனால அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது. ஆமென். 15th verse சொல்றார், இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்போ பாட்டுக்கு என்ன இருக்கணும்ட்டாரு? கருத்து இருக்க வேண்டும். இட் ஷுட் ஹேவ் எ மீனிங். எப்படி பாருங்க, என் விண்ணப்பத்தை கேட்பவரே. ஒரே லைனில் என்ன கொடுக்குறாரு ஐயா? மீனிங். எல்லாருக்கும் தொடர ஒரு பாட்டு. ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது என்னதென்று அவன் அறியானே. என் விண்ணப்பத்தை கேட்பவரேன் போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமேன் அப்படின்றோம். ஏன்? கருத்து இருக்கிறது. ஆமேன். நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஆகிய மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. உங்கள் எல்லாரையும் நான் அதிகமாய் அந்நிய பாஷை பேசுகிறேன், அதனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனாலும் அந்நிய பாஷையிலே 10,000 வார்த்தைகள் பேசினாலும் மற்றவர்களை உணர்த்தும்படி 5 வார்த்தைகளை பேசுகிறது அதிக விருப்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. So our words should be meaningful. Amen. Prophecy will be meaningful to mankind. Amen. Tongues will be meaningful in personal prayer. புரிஞ்சிச்சாங்க? அந்நிய பாஷை ஆண்டவர் கையில் ப்ரே பண்ணும்போது அர்த்தம் உள்ளதாக இருக்கும். தீர்க்க தரிசனம் மற்றவர்களை பேசும்போது பிரயோஜனமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் எந்த கான்ட்ராஸ்டும் இல்லாதபடி நாம் இவளை செய்ய வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இப்போ நம்முடைய செகண்ட் பார்ட்டுக்கு வரும். இது என்னென்னா, அந்நிய பாஷையும் எனக்கு பேச தெரியும், தீர்க்கதரிசியும் பேச தெரியும். இது எப்படி பப்ளிக்கில் அப்ளை பண்ணணும்? ஏன்னா சர்ச்சுக்கு பேசுகிறார். சபை என்பது வளரப்போகிறது. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக சபை வளர்ப்போம். நம்ம சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு சபை நிறுவ போகிறீங்க. உங்கள் பேரில், உங்கள் தலைமையில். நீங்கள், நான் சொல்கிறது மினிமம், மேக்ஸிமம் எத்தனை நாள்? ஒவ்வொருத்தரும் மகளே நீ ஒரு சபை நிறுவ போகிற, உங்கள் ஊரில் போய் நிறுவ போகிற, உங்கள் ஊரில் எங்கேயோ ஒரு இடத்துல நிறுவ போகிற. நீ சொல்லணும், ஒரு நாள் நானும் போய் சபை நிறுவுவேன், நானும் இந்த பாஸ்டர் மாதிரி போய் என்ன பண்ணுவேன், ஒரு சபை நிறுவேன். என் சபையிலேயும் நிறைய பேர் வருவாங்க. எங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நான் கட்டுவேன். எப்படி கட்ட போகிறீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை? சபைகள் எழும்பிதான் கட்டும். சபையில் மக்கள் ரட்சிக்கப்படும் போது ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. ஜனங்கள் ஞானஸ்தானம் பெறும்பொழுது தான் ஞானஸ்தானம் சபைகள் கட்டப்படுது. எப்படி இந்த பிரின்சிபிள்ஸை அப்ளை பண்ண போகிறீங்க?
பாருங்க, அவர் சொல்றார் பாருங்க 26ஆம் வசனத்தில் இதை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் கூடி வந்திருக்கும் போது, ஜனங்கள்லாம் கூடிட்டாங்க, ஒருவன் சங்கீதம் பாடுகிறான். ஒருத்தர் என்ன பண்றாரா, வந்து கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார் பாடுறான். ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க சொல்லுங்க, கை தட்டுறாங்க, பாடுறான். ஒருவன் போதகம் பண்றான், வந்துட்டு மத்தேயு சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒருவன் அந்நிய பாஷைகளை பேசுகிறான், ஒருவன் ரகசியங்களை பேசுவான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்தி ஏதுவாக செய்யப்பட கடவுள். நான் ஒரு நாள் ஒரு ஆன்லைன் ப்ரேயருக்கு போயிட்டேன். அண்ணா அதில் வந்திருந்தாரான்னு தெரில. அது ரொம்ப தூரம், பார்டர், ஆந்திரா தமிழ்நாடு பார்டர். அங்கே போனால் ஒரு ஆன்லைன் ப்ரேயர். அந்த ஆன்லைன் ப்ரேயரில் 10 பேர் தாங்கிறாங்க. ஒருத்தர் பாடுறாரு, நாங்கள் வாசிக்கிறோம், மீதி பேர் தூங்கினுங்கிறாங்க. அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு அவர் பாடுவார்னாங்க. பாடுறவர் போய் முன்னாடி பாடினார், இங்கே பாடினார், அவர் போய் தூங்குறாரு. அவர் உட்காந்து அப்படி சாஞ்சிட்டார். நாங்கள் 2 பேர் வாசித்துனுக்கிறோம், பாடுறவர் பாடுறாரு. யாரும் தூங்காதீர்கள், எல்லாரும் கை தட்டி பாட வேண்டும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்ட பிறகு இவர் பேசுவார் அப்படின்ட்டு இவர் சொல்லிட்டார். இன்னொருத்தர் பேச வர்றாரு, இப்போ பாடினார், அவர் போய் தூங்குறாரு. ஐயோ, இவர் வந்து தூக்கத்தை பற்றியே பேசுகிறார். இந்த தூக்கத்தின் ஆவியை ஒடுக்குகிறோம், எல்லாம் பண்ணுறோம், நடுநடுவில் பாடுறாரு. இவர் பாடுறாரு, நாங்கள் 2 பேர் வாசித்துக்கிறோம். இவர் பேசிட்டு அரை மணி நேரம் கேட்டு பேசிட்டு இன்னொருத்தர் சாட்சி சொல்லிட்டு வர்றாரு, இவர் தூங்குறாரு. ஐயோ, முதல் முறை ஆளாளுக்கு வந்து பேசிட்டு போய் தூங்குறத நான் பார்த்தேன். எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம். சகோதரரே, நான் வந்து உட்காந்துக்கிறேன், ஒருத்தன் பாடுறான், ஒருத்தன் போதகம் பண்ணுறான், ஒருத்தன் சங்கீதம் பாடுறான், ஒருத்தன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருத்தன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். நைட்டு வரைக்கும் தான் அவங்க பாடும்போது ஒரே துள்ளுறாங்க, எல்லாரும் தூங்குறாங்க. திரும்பி ஆள் மாற்றி விட்ட பிறகு ஏறக்குறைய எல்லாருமே பாடினாங்க, எல்லாருமே ஜெபம் பண்ணாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தூங்கலை, ஏன்னா எங்களை அவங்க தூங்க விடல. இப்படி ஒரு கூட்டத்தில் நான் வந்து என்னால் மறக்கவே முடியாது. காலையில் 5 மணிக்கு டீ கொடுக்கும்போது தான் எல்லாம் எழுந்து மூஞ்செல்லாம் கசிக்கிட்டு வாயெல்லாம் கழுவிட்டு ஊம்பசேப்பன்னு கேட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், பெரிய கன்ஃபியூஷன் அங்கே இருந்துச்சு. ஆமாம், அதை தான் இங்கே பவுல புஸ்தகம் சொல்கிறாருன்னு தெரியல. தெர் இஸ் நோ மீனிங். சாரி, நான் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு மீனிங் இல்லை அப்படின்றதுக்கு. அன்றைக்கி அதான் நடந்துச்சு. இவர் சொல்கிறது அவர் கேட்கல, அவர் சொல்கிறது இவர் கேட்கல. அப்படி இருக்கக்கூடாது. ஆமாம், பாருங்க, ஒரு பிளான் சொல்கிறாரு. யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறதுனால அது 2 பேர் மட்டியில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டியில் இறங்கும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசும், ஒருவன் அர்த்தத்தையும் சொல்லவும் வேண்டும். இங்கே பவுலையா போன கொரிந்து சர்ச்சில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருத்தன் வரான், மைக் எடுத்து அரை மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறான், மீதி பேரெல்லாம் பார்த்து நிற்கிறாங்க. ஒருத்தன் வரான், வியாக்கியானம் பண்ணுறான், மீதி பேரெல்லாம் பார்த்துங்க. தெர் வாஸ் கேயோஸ். வாட் இஸ் த அஜெண்டா? அஜெண்டா என்ன? நான் பேசுகிறது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், நான் சாட்சி சொல்கிறது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் என்பதை தான் ஐயா இங்கே சொல்ல போகிறார். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு வந்து அந்நிய பாஷை தான் இருக்கணும், நீங்கள் நிறைய பேசணும்னா உங்களை காது விட்டு கேட்குறவர் யார் தான் இருக்கிறாரு? தேவன் மட்டும் தான் இருக்கிறாரு, மக்கள் இல்லை. தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். மற்றவர்கள் என்ன பண்ணோம்? நின்று நிதானிக்க கடவுள். இது சில நேரம் இந்த கேஎஸ் வந்து சாட்சி சொல்கிறதுல வரும். நம்ம சர்ச்சில் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும், அப்போ தான். ஆனால் நம்முடைய பிற சபைகள் நம்ம போகும்போது சாட்சி சொல்கிறவங்களாம் சொல்லுங்கன்னு வருவாங்க பாருங்கள். ஜனங்க விட மாட்டாங்க. ஒரு சாட்சி சொல்லுவாங்க, ஒரு அழை, ஒரு பாட்டு, ஒரு வசனம், இப்படி நீங்கள் நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அல்லேலூயா அல்லேலூயா சாட்சி முடிந்து விட்டது, சாட்சி முடிந்து விட்டதுன்னு சொன்ன பிறகும் சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த நான் ஒரு சாட்சி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. சபை எப்படி போயிடும்? கேஆஸில் போய்டும். தேர் won't be any ஆர்டர் அட் த எண்ட். அதுக்கப்புறம் பாஸ்டர் வருவார். சபை 7 மணிக்கு முடிய வேண்டியது, இன்னும் என் கையில் செய்தி கொடுக்கவில்லை, இப்போது தான் செய்தி எடுக்க போகிறேன். ஆமேன். பாருங்கள், தேர் வாஸ் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்லாம் சொன்னார். அங்கே உட்கார்ந்துருக்கிற 30ஆம் வசனத்தில், மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தாவிட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க. எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு டாக். நான் பேசுகிறேன். ஆமேன். ஆமாம். இஃப் யூ ஸ்பீக் ப்ராஃபஸி 31ஆம் வசனத்தை பேசுகிறாரு. லெட் பீப்புள் லேர்ன். அந்நிய பாஷை பேசும்போது ஜனங்கள் கற்றுக்கொள்ளும். லெட் பீப்புள் பி கம்ஃபர்டட். அவர்கள் ஆறுதல் அடைய வேண்டும். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. The spirit of the prophets are under subjection to the prophets. ஆமாம், அதுதான் நம்ம சர்ச்சில் ஒரு கோர் வேல்யூ வச்சாங்க. என்ன கோர் வேல்யூ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒபீடியன்ஸ் பிஃபோர் இன்ஸ்பிரேஷன். வெரி குட். ஒபீடியன்ஸ் பிஃபோர்
இன்ஸ்பிரேஷன். நீங்களே உந்துதல், என்ன நான் உந்தப்பட்டேன், நான் இன்னைக்கு பண்ணியே தீர்வேன், நான் முடிச்சே தீர்வேன், நீங்கள் உந்தி எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு நாளைக்கு பேசலான்னும் போது என்ன அடக்கிட்டாங்களேன்னு கோச்சிப்பீங்க பாருங்கள். அது இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம கொடுத்த கொள்கைகளில் ஒரு கொள்கை, ஒபீடியன்ஸ் பிஃபோர் இன்ஸ்பிரேஷன். எவ்வளோ உந்து சக்தியில் போனாலும் மகனை என்ன பண்ணு, அடங்கு. என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம்? இந்த கொள்கையை ஃபாலோ பண்ணலாமா, இல்லைனா பிடிச்சி தள்ளிட்டு நம்ம மேல் நோக்கி போகலாமா? போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பெரியவங்களாம் அமைதியாடுவாங்க. உங்கள் பின்னாடி வராங்க பாருங்கள், அவங்க உங்களை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்க, தள்ளிட்டு அவங்க இன்ஸ்பிரேஷனில் போயிடுவாங்க. அட் த எண்ட் த கிங்டம் ஆஃப் காட், த சர்ச் வில் பி டிஸ்டர்ப். சபை என்ன பண்ணும், பாதிக்கப்படும். யாருமே பைபிள் பிரகாரம் பெரியவங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஆளுக்கு உந்துதல் சக்தியிலே போவாங்க, இன்ஸ்பிரேஷனில். அதனால தான் சொன்னார், த ஸ்பிரிட் ஆஃப் த ப்ராஃபட்ஸ் ஷுட் பி அண்டர் சப்மிஷன் டு த ஸ்பிரிட் ஆஃப் த ப்ராஃபட்ஸ். உங்கள் லீடர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், அடங்கணும். யூ நீட் டு சப்மிட். ஐயா சொல்லி ஒரே வேர்டில் முடிச்சார் பாருங்க, அவர் காட் இஸ் த காட் ஆஃப் கன்ஃபியூஷன். தேவன் கலகத்துக்கு தேவனாய் இராமல். அப்போ அந்த ப்ரொஃபஸினால், அப்போ அந்த பேச்சினால், அப்போ அந்த ஜபத்தினால் என்னங்க உண்டாச்சு, பெரிய பிரச்சனைங்க ப்ரேயருக்கு அப்புறம் அப்படின்னு வந்தால் அங்கே யார் வந்திருக்கான், சாத்தான் வந்திருக்கிறான். பரிசுத்தவான்கள் கூடி இருக்கிறதுல என்ன வரணும், பீஸ் இருக்க வேண்டும். ஆமேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் நாளைக்கு பெரிய பெரிய பாஸ்டர்கள் ஆக போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்தவங்க மேடையில் போய் நான் பேசுவேன்னு நிற்காதீங்க. உங்களுக்குன்னு மேடை கொடுப்பாரு, அதில் தான் நீங்கள் பேசணும். அடுத்தவங்க மேடையில் 4 நிமிஷம் கொடுத்தாங்கன்னா 3 நிமிஷத்தில் முடிக்கணும். இப்பொழுதும் பாஸ்டர் ஒரு பாடலும் பாடி ஜபமும் பேசி ஒரு சில ஆலோசனையும் கொடுத்து 3 நிமிடத்தில் முடிப்பார் அப்படின்னா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரில. நீ வரவே வராதுன்றாங்களே தெரில. நீங்கள் 2 நிமிஷத்தில் முடிக்கணும். ஏன்னா நம்ம பேசுறதை கேட்க ஜனங்க வரல, கர்த்தர் பேசுவதை கேட்க ஜனங்கள் அங்கே வருகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். அமர்ந்திருக்க வேண்டும். ஸ்திரீகளை பற்றி சொல்கிறாங்க, அமர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் பேசுவதற்கு உத்தரவு இல்லை. ஏன் பவுலையா இதை சொன்னார்னா, இது கொரிந்து சபை, எல்லோரும் எஜுகேட்டட், ஆண்களும் படிச்சிருக்காங்க. இன்னைய மாடர்ன் டெக்னாலஜி மாதிரி பெண்களும் படிச்சிருக்காங்க. ஆண்களும் பைபிள் தூக்கி பேசுகிறாங்க, பெண்களும் பெண்கள் சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் வீட்லேயும் மெசேஜ் கொடுக்குறோம், இங்கேயும் மெசேஜ் என்றெல்லாம். ஸோ அவர்களை அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படியே சொல்லுகிறது. ஆமேன். அப்படி உங்களுக்கு எதனா கேட்டுக்கொள்ள வேண்டும், சபையில் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டுக்காரர்களை கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. அதாவது நீங்களாம் மெசேஜ் கொடுக்குறீங்களா, ரேமா பண்ணுறீங்களா, அதை சொல்ல, நடுவில் பேசுவது. when you raise the voice in the midst of the congregation, சபை நடந்து இருக்கும் போதே பேசுறது அயோக்கியமாய் இருக்குமே. ஹல்லேலூயா. அயோக்கியம் என்கிற வேர்டுக்கு இங்கிலீஷில் இட்ஸ் a shame. அப்படி இருக்க கூடாது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றால் நான் உங்களுக்கு எழுதுகிறது கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். ஆமாம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, let him learn, let him be taught, let him be instructed, let him not ignorant. கர்த்தருடைய கற்பனைகளை அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள், அந்நிய பாஷை பேசுகிறது தடை பண்ணாதிருங்கள். லாஸ்ட்டாக முடிச்சார் பாருங்க, லெட் ஆல் திங்ஸ் பி டன் டீசென்ட்லி அண்ட் இன் ஆர்டர். எப்படி பண்ணமா, டீசெண்டாக. நீங்கள் உங்களுக்குள்ள குழப்பத்தோடு இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க கூடாது. ஆமேன். அல்லேலூயா, ஆமேன். ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டு அமெரிக்க நாட்டில் பாஸ்டராகிறார். அவர் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் மெத்த படித்த ஞானி. அவர் என்ன பண்ணாரா, அவங்களுடைய தொழுகைகளில் அவங்களுடைய வழிபாடுகளில் மாற்றி பேசிப்பாங்களாம். நீ நான் பேசுனேன், உன்னோட எனக்கு நெக்ஸ்ட்டு தெரியும் அப்படின்ட்டு அவங்க பேசுவாங்களா. ஏன்னா அவங்கெல்லாம் படித்த குருக்கள். உனக்கு என்ன தெரியும், எனக்கு இந்த மந்திரம் தெரியும், அந்த மாதிரி பேசிக்கிறவங்க. அன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிருக்காரு. சர்ச்சுக்கு போனால் ஒருத்தர் தோக்கு ஜபம் பண்ணிட்டு போகிறாரு, இன்னொருத்தவங்க ஜபம் பண்ணிட்டு ஒரே அழறாங்க. இன்னொருத்தர் உற்சாகமாக பேசுகிறாரு. ஒருத்தர் சாட்சியில் சரியாயிடுச்சுன்றாரு, இன்னொருத்தர் பின்னாடி சாட்சியில் உயிர் போயிடுச்சுன்றாரு. நாங்கடா குழப்புறீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிறிஸ்டியன்ஸே குழப்பந்தான் அப்படின்னு நினச்சிட்டார். சபை முடிஞ்சதும் எல்லாருக்கும் அந்த பாஸ்டர் ப்ரே பண்ணுகிறாரு. இவர் இங்கேருந்து பின்னாடி முன்னாடி போனார். முன்னாடி போய் உங்களுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னாரு. இவருக்குள்ள ஒரு எண்ணம்,
நம்ம இடங்களில் போய் உங்களுக்கு ஒன்றுமே தெரிலனா குரு என்ன பண்ணுவார், யாருக்குடா தெரிலன்ற அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் இந்த பாஸ்டர் என்ன சொன்னாரா, கரெக்டாக சொன்னீங்க பிரதர், எனக்கு ஒன்றுமே தெரில, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா. இவர் கோவம் வந்துச்சான். நீங்கள் பாஸ்டரா? ஆமாங்க. பைபிள் காலேஜ்லாம் படிச்சு தானே வந்தீங்க? ஆமாங்க. ஒன்றுமே தெரிலனா தெரிலன்னு ஒத்துக்கிறீங்க? ஆமாம் பிரதர், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் யாருக்குமே ஃபுல்லாக எதுவும் தெரியாது பிரதர். உங்ககிட்ட எதனா ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா சொல்லுங்கள் பிரதர். வாங்க பிரதர் முட்டி போடலாம். முட்டி போடுறதா? நாங்களாம் முட்டியே போட மாட்டோமே, நேராக பேசுவோமே. இல்லை பிரதர், முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு பேசலாம். முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு பேசலாமா? நாங்கள் ப்ரேயரே பண்ண மாட்டோமே. இல்லை பிரதர், முட்டி போடுங்க. முட்டி போட்டு இவர் ப்ரே பண்ணார். அந்த கேள்வி கேட்க வந்தவருக்கு ப்ரே பண்ண தெரில. அவர் தான் கிறிஸ்டியன் அல்லையே, அவர் தான் அட்வைஸ் கொடுக்க வந்துக்கிறாரு. முட்டி போட்டு ப்ரே பண்ணும்போது பாஸ்டர் அழறாரா, ஆண்டவரே உங்கள் ராஜ்யம்ப்பா, நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். எதிர்க்க ஒரு ஐயா உட்காந்துருக்காரு, அவர் தனக்கு எல்லாம் தெரியுன்றாரு, என்ன சொல்லித்தர போகிறாருன்னு தெரிலப்பா, அவருக்கு ஞானத்தை தாங்க, கற்றுக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க அப்படின்னாரா. இவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஓகேடா, பாஸ்டருக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் வந்துட்டேன், இந்த சபையை இன்னைக்கு கழிச்சிட்டு தான் போக போகிறேன், எங்கள் குருக்களை வர வச்சு எடுக்க வச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா. நினச்சிட்டான். ப்ரே பண்ணி முடிச்சுதான் உட்காருங்க. அவரும் உட்காந்துட்டார், இவரும் உட்காந்துட்டார். பேஸ்டா அப்படின்னு கேட்டாராம். நம்ம பாஸ்டர் சொன்னாரா, பேசாதீங்க, அதுக்கு முன்னாடி இந்த பைபிளில் எதில் பேச போகிறீங்கன்னு பிரித்து காட்டுங்கன்னாரா. எதை காட்டுங்க? அந்த ஆளுக்கு எங்கே பைபிள் தெரியும்? பைபிள்லேருந்து பேச போகிறதில்ல, வேற எதனா பேச போகிறேன். இல்லையா, இது சர்ச்சு, பைபிள்லேருந்து தான் நீங்கள் பேசணும். இந்தாங்க பைபிள் பிடிச்சிக்கோங்க, இதுலேருந்து ஏதாவது கற்றுத்தாங்க, கேட்டுக்கிறேன் அப்படின்னு தாழ்மையாக பாஸ்டர் உட்காந்துட்டாராங்க. பைபிள் ஒரு கையில் கொடுத்துட்டு, அவனும் பைபிள் திறந்து பாட்டான். இல்லை கூட தெரில, பைபிளை மடித்து கொடுத்துட்டு அவன் உட்காந்துட்டான். சொன்னான், 1000 பேருக்கு மேலே கூடுற சபையோட பாஸ்டர், நீங்கள் போய் இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறீங்களே, இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சிங்க உங்களுடைய பவர். தாழ்மை தான் பிரதர் பவர். நமக்கு ஒன்றும் தெரியாது என்று ஒத்துக்கொள்கிறோமே, அதுதான் பவர். தெரியும்னு சொன்னா தான் பவர் நினச்சிட்டீங்க. இல்லை, யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிற மாபெரும் ஞானி, அவர் ஈக்குவல் கிடையவே கிடையாது. ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் யோவான், ஸ்திரீயின் வயிற்றில் பிறந்தவர்கள் எல்லாரை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் முதற் பேரானவன். இயேசுவோட வழியில் வந்ததுனால தான் நம்ம யோவானோட மேலே. அந்த யோவான் சொன்னான், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. இன்னைக்கு நீங்கள் உண்மையில் ஜீசஸை நம்புனீங்கன்னா, ஜீசஸை உங்கள் தலைவராக வச்சிங்கன்னா, நீங்கள் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவீங்க, ஆர்டருக்கு கட்டுப்படுவீங்க, அடங்கி இருப்பீங்க. நீங்களும் நானும் ஜீசஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா டிஸார்டர் பண்ணுவோம், இன்டீசெண்டாக நடந்துப்போம். எனக்கு மைக்கு கொடுக்கல, உன்னை என்ன பண்ணுறேன் பார், என்னை பேச விடல, நான் என்ன பண்ணுறேன் பார், என் பேரை போடல, இந்த கூட்டத்தை குழப்புறேன் பார் அப்படின்னு போவோம். இல்லை, இது கிறிஸ்துவின் சபை, தன் ரத்தத்தை சிந்தி வெளியேறப்பட்டதாய் மீட்டின சபை. உங்களுக்கு எவ்வளோ தீர்க்க தரிசனம் தெரிந்தாலும் நீங்கள் அடங்கி தான் ஆக வேண்டும். நீங்கள் வானளவு பெரிய பெரிய முழக்கமிட்டு அந்நிய பாஷைகள் பேசினாலும் நீங்கள் அடங்கி தான் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. we need to be decent, we need to behave orderly. நமக்கு தேவன் இருக்கிறார், நமக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நாமும் ஒரு சிறு அங்கம் என்பதை தான் கொரிந்து திருச்சபைக்கு பவுல் சொன்னார். நீ பணக்காரனா இருக்கலாம், பதவியிலே பெரியா இருக்கலாம், ரோமனே உன் கையில மிலிட்டரி பவர் இருக்கலாம், கிரேக்கனே உன் கையில உலக ஞானம் இருக்கலாம், யூதனே உன் கையில பைபிள் இருக்கலாம். everyone should behave decently, everyone should be in order என்பதை சொல்லி முடித்தார்னா நம்ம எத்தனை பேர் ஏற்றுக்கலாம்? இது அவரோட ராஜ்யம், நான் சரண்டர் ஆகிறேன்ப்பா. எனக்கு தெரியும் உங்கள் சபை, உங்கள் ராஜ்யம், நான் ஒரு அங்கம் தான் என்று தாழ்த்துவோம் என்றால் இயேசு நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர்கள். வாங்க எழுந்துக்கலாம். பவுலையா சொன்னது கட்டுப்படுக்கலாம். லாஸ்ட் வசனத்தில் ஒரே டீச்சிங்கில் முடிச்சார், சாலிடாக சொன்னார், லெட் எவ்ரி திங் பி இன் டீசன்ட் அண்ட் இன் ஆர்டர். ஆண்டவரே, என்னை சமர்ப்பிக்கிறேன் உம் ராஜ்யத்துக்கு என்று. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஷீதாரபா காதரா காதலபா ஷதரபா காதரபா ரபாரி. ஆவியானவர் காத்திருக்கிறோம். ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு பேசுவாரா? சபையில் ஆண்டவர் எந்தெந்த வரங்களை உபயோகிக்க ஆண்டு சொன்னார். ஆண்டவர் எடுத்து நம்ம கேட்போம், ஆண்டவர் எனக்கும் அந்த ஆவின் கிருபைகளை தாங்கப்பா, நானும் ரகசியங்களை பேசினப்பா, மற்றவர்களுக்கு நான் உபயோகமாக பேச வேண்டாப்பா, சபைக்கு பக்தி வரத்துக்கான காரியங்களை நான் செய்ய வேண்டும் ஆண்டவர்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தை நம்ம அப்படியே நம்ம தாழ்த்தி அப்படியே இதயத்தை தாழ்த்தி ஆவியான வரவேற்போமா. ஆவியானவரே
அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. திரும்ப ஆவியானவர் கேட்போமா? ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் கரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் மரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. 1 கொரிந்தியர் 14:39-40 இப்படியா சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரை, தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுவதற்கும் தடை பண்ணாதிருங்கள். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்படும். ஆமேன். ஆண்டவனுக்கு சபையில் அதிகமாக இன்றைக்கு பேசுகிற காரியம் தீர்க்கதரிசனம் உரைத்தல். ஆமேன். தீர்க்கதரிசனம் சொல்லும்போது மற்றோட ஆவியில் ஒரு ஆண்டவர் ஒரு உந்துதலை கொடுக்கிறார், ஆவியில் ஒரு எழுப்புதலை கொடுக்கிறார். ஆமேன். இன்றைக்கும் நம்ம அநேக விஷயங்களில் நம்ம அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கும் ஆண்டவர் தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லியிருப்பார். நாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரோடு பேசுவதற்கு நாம் ஒரு நாளைக்கு நாம் ஒரு சில மணி நேரங்களாவது நாம் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரோடு இணைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் நமக்கு மாத்திரம் பிரிய இல்லாமல் சபையில் வரும்போது மற்றவர்களுக்கு அந்நிய பாஷைகளை பேசுகிறதுக்கு நாம் நம்மளை ஏவ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நாம் அந்த கிறிஸ்மஸ் கேரல் சர்வீஸில் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் பாஸ்டர் சொன்னாங்க, நம்ம இந்த கேரல் சர்வீஸ்லாம் சாதாரணமாக இருக்கக்கூடாது, நம்ம வீட்டுக்கு நம்ம என்ன சொல்லணும், நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லணும், நம்ம எல்லாரும் சொல்லாமல் எழுந்து கட்டுவோம்னு சொன்னாங்க. எல்லாரும் பாதி பேர் சொன்னாங்க, எனக்கும் அதில் பிலீவிங் என்ன இது நம்ம கேரல் சர்வீஸில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதா, இதெல்லாம் பாஸ்டர்னா இல்லை, நம்ம எழுந்து என்ன பண்ணோம், வீடுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவோம். அநேக வீடுகளுக்கு தீர்க்கதரிசனம் அந்த காலகட்டத்தில் வருகிற நம்ம சபைக்கு வருகிற சிறு பிள்ளைகள் கூட மற்றவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. கர்த்தர் அந்த கேரல் சர்வீஸை ஒரு எழுப்புதலாக மாற்றினார். ஒரு வருடத்துக்கு பிறகு ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர், போன வருடம் கேரளில் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வசனத்தை தீர்க்கதரிசனம் சொன்னீங்க, கர்த்தர் அது இன்னைக்கு எங்களை வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிச்சார் என்று சொன்னாங்க. நம்பவே முடியல. நான் சொன்னது, ஆமாம் பிரதர், நீங்கள் சொன்ன அந்த கேரல் சர்வீஸை சொன்னதுக்காக கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தா, இன்னைக்கு குடும்பம் எங்களை ஆசீர்வாதமாக இருக்குது. அப்போது தான் நானே பிலீவ் பண்ணேன், ஓ தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அவன் குடும்பங்கள் கட்டப்படுகிறது, தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அநேகர் வாழ்க்கையில் தேவன் ஒரு எழுப்புதல் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் என்று அன்று தினக்கு தான் தீர்க்கதரிசனை பிலீவ் பண்ண கர்த்தர் எனக்கும் ஆண்டவர் கிருபை. ஆமென். இன்னைக்கு வந்து கூட கண்களை மூடி செபிக்கலாமா? ஆண்டவர் நமக்கும் அந்த விசேஷத்தை கிருபையில கொடுத்திருப்பார். அநேக முறை மகளே, நான் உனக்கும் அந்த தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்துருக்கேன், நீ ஏன் அதை மற்றவர்களுக்கு உபயோகிக்க மாற்ற, ஏன் அதை நீ மற்றவர்களுக்கு நீ அது காரியத்தை செய்ய மாற்ற, ஏன் உனக்குள்ள மொத்தம் வைத்திருக்க? ஆண்டவர் எனக்கு சொல்லுங்க, மகன் இல்லை, அதை நீ பக்தி இருக்காங்க, சபைக்கு பக்தி இருக்காங்க, அதை நீ செய்யத்தான் வேண்டும் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடன் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் ஆண்டவரை ஒப்புறேன், ஏசப்பா சாரிப்பா, நான் கூட நிறைய தீர்க்கதரிசனம் நிறைய தரிசனம் கொடுத்தீங்க, தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்தீங்கப்பா,
ஆனால் நான் ஒருத்தருக்கும் உபயோகக்கூடாம, ஐயோ நான் எப்படி பேசுறது, நான் பேசினா ஆண்டவரே என்ன சொல்கிறேன், என்னுடைய தீர்க்க தரிசனத்தை நான் முடக்கி விட்டேனப்பா, சாரிப்பா. இனிமேல் நான் சபையும் பக்தியத்துக்கு நான் பேசுப்பா, நான் சிறு கூட்டங்களை நான் சொல்கிறேன்ப்பா. ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த தரிசன வசனங்களை மற்றவங்க சொல்கிறப்பா. ஆண்டவரே நீர் எனக்கு தரிசனம் கொடுத்த வசனங்களை அப்பா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணலாமாப்பா, சாரிப்பா. இனிமேல் நான் தீர்க்க தரிசனம் பேசுகிறப்பா. ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த தரிசன வசனம் நான் பேசுகிறப்பா. சபையில் நான் பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் கீழ்பட்டு நான் செய்கிறேன்ப்பா. பாஸ்டர் சொல்லும் போது நான் செய்கிறேன்ப்பா. ஆண்டவரே சபையில் ஊழியக்காரர்கள் சொல்லும் போது நான் கீழ்ப்படிந்து ஆண்டவரே நான் தீர்க்கதரிசனம் கீழ்ப்படிந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரோட நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணலாமா. இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். ஆண்டவரோட அந்த உடன்படிக்கை திரும்ப ஆண்டவர் நம்ம புதுப்பித்துக் கொள்ளுவான். ஆண்டவர் ஊழியத்தின் ஆரம்பத்தில் நமக்கு கிருபைகள் கொடுத்திருப்பார், அநேக வரங்களை கொடுத்திருப்பார். ஆண்டவத்தை உடன்படிக்கை பண்ணலாம். ஆண்டவரே இனிமேல் அந்த சபையின் பக்தி விதத்துக்காக சபைக்கு நான் கீழ்பட்டு இந்த தீர்க்கதரிசனத்தை நான் ஆப்ரேட் பண்ணுவேன்ப்பா. நான் அந்நியவாசி பேசுன்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தில் அப்படியே நம்ம வீட்டுக்கு கொடுக்கலாமா. இப்போ நாம் ஒரு தீர்க்கதரிசன செயலை செய்ய போகிறோம். நம்ம சகோதரர் ரெண்டு பேரும் அண்ணனுக்கு போகிறோம். கர்த்தர் இன்னைக்கு அவர் வாழ்க்கையில் என்ன வார்த்தை சொல்கிறார் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு 2 நிமிடம் அப்படியே கர்த்தரிடத்தை நாம் தனிப்பட்ட மொழியில் அந்நிய பாஷை 2 நிமிஷம் பேசிட்டு கர்த்தர் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் வேத வசனத்தோடு இணைத்து நாம் சொல்ல போகிறோம்.
Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, திக்கு தரிசனத்தின் ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். உம்மை நாங்கள் தொழுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். மகிமை 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 ஆட்டுக்குட்டிக்கே, மகிமை ஆட்டுக்குட்டி ஆனவருக்கே மகிமை உண்டாவதாக. எங்களை சகலம் படைத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாகப்பா. மகிமை 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 உண்டாகட்டும். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நாங்கள் வரங்களை கிருபைகளை செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு கிருபைகளை செலுத்துகிறோம், தயவை நாங்கள் செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சந்தனௌதலெரிதனௌதலபரிபதன மக்கரவா சதனமௌதலெரிதெரெரெரெரெரெரெ சதலபோதனமாவா. கர்த்தருடைய ராஜ்யம் பரிசுத்த ஆவியானவருக்கு முழுக்க முழுக்க விட்டு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் தான் பக்தி விருத்தி உடையவனாய் இருக்க வேண்டும். அதற்கு அந்நிய பாஷை கட்டாயமாய் பேச வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையும் பக்தி விருத்தி உள்ளதாய் இருக்க வேண்டும். கட்டாயம் திருச்சபையில் உள்ள மக்களுக்கு தீர்க்க தரிசனம் அவசியம். இந்த 2 வரங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். தனிமையில் இருக்கும்போது அந்நிய பாஷையை அதிகமாய் பேசுங்கள். ஒருவருக்கு ஜபம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் உரைக்காமல் வராதீர்கள். அவர்கள் வாழ்க்கையை தீர்க்க தரிசனத்தை பேசுங்கள். எசேக்கியேல் 37:10 படித்தது போல அதே வல்லமை ஆவி புறப்பட்டு வந்து உலர்ந்த எலும்புகளை உயிரடையும்படி செய்யும். தேசத்திலே ஜனங்கள் உயிரில்லாமல் இருக்கிறார்கள், உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்கிற தீர்க்க தரிசனத்தை என் மகனே நீ உரைக்கும் போது, என் மகளே நீ உரைக்கும் போது பக்தி விருத்தி மக்களுக்குள்ளே சென்று உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். கர்த்தர் எழுப்புவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கோடா கோடிய ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.